Hi students, this is Ajita here. Now we are going to solve the 10th problem in exercise 1.5. In the question, அவங்க கொடுத்திருக்காங்க 3 sets கொடுத்திருக்காங்க. Universal set, A set, B set னு 3 set கொடுத்திருக்காங்க. Then verify De Morgan's law for complementation. So நம்ம இதை verify பண்ணணும். De Morgan's law for complementation verify பண்ணணும். நமக்கு என்ன தெரியும்? ரெண்டு ஃபார்முலா இருக்கு De Morganஸ்க்கு. For complementation, A union B the whole complement வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா A complement intersection B complement. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா பாத்தீங்கன்னா A intersection B the whole complement which is equal to எதுக்கு ஈக்குவல் A intersection union B intersection. ஓகேங்களா? ஸோ வந்து நமக்கு கொடுத்துருக்க given செட்ல இருந்து நம்ம இது ரெண்டையும் வெரிஃபை பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காமனா ஏ ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சுக்குவோம். ஏ காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? யுனிவர்சல் செட்ல ஏ ஃபுல்லும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறதா நமக்கு என்னது? பேலன்ஸ் இருக்கிறதா என்னது? நமக்கு ஏ காம்ப்ளிமெண்ட். இப்போ ஏன்றது 7, 8, 11, 12 இருக்கா? ஸோ யூனிவர்சல் செட்ல இருந்து அந்த 7, 8, 11, 12 இதை ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நமக்கு என்னது? ஏ காம்ப்ளிமெண்ட். ஸோ 4, 10, 15, 16ன்றது ஏ காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? தென் பி காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? இட்ஸ் டூ சிம்பிள். எப்படி பண்ணுவோம்? இந்த சேம் தான். பில இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே யூனிவர்சல் செட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா தட் இஸ் பி காம்ப்ளிமெண்ட். ஸோ என்னென்ன இருக்கு? 4 இருக்கு, 8 இருக்கு, 12 இருக்கு, 15 இருக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 7, 10, 11, 16. இது A complement and B complement we find out. ஓகேங்களா? தென் நம்ம என்ன பண்ண போறோம்? A union B என்னதுன்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. A யூனியன் B என்ன வந்திருக்கும்? ஏவும் பியும் யூனியன் பண்ணா என்ன வரும்? அப்படியே கம்பைன் பண்ணி எழுதிருங்க. 4, 7, 8, 11, 12, 15. இது A யூனியன் B. லைக்வைஸ் A இன்டர்செக்ஷன் B என்னன்றதை எழுதிருங்க. ஸோ அது ரெண்டுக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் நோட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன இருக்கு? 8 இருக்கு, 8 இருக்கு, 12 இருக்கு, 12 இருக்கு. எனிதிங் எல்ஸ்? நத்திங். இது போத் டூ. ஸோ வந்து A இன்டர்செக்ஷன் B என்னது? 8ம் 12ம். இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சுல, இதை வச்சு ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லா படி நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லா என்ன இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் இருக்க LHS எடுத்துப்போம். LHS என்ன இருக்கு? A யூனியன் B. அதுக்கு என்ன பண்ணோம்? ஹோல் காம்ப்ளிமெண்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? யூ செட்ல இருந்து மைனஸ் ஆஃப் A யூனியன் Bன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? A யூனியன் B த ஹோல் காம்ப்ளிமெண்ட் நமக்கு கிடைச்சிரும். கரெக்டுங்களா? ஸோ வாட் இஸ் யூ? யூ செட்ஸ் எழுதலாமா? ஸோ 4, 7, 8, 10, 11, 12, 15, 16. This is our U set. அதுல இருந்து A யூனியன் B என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், அதை போட்டுக்கலாம். ஸோ 4, 7, 8, 11, 12, 15. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே மைனஸ்னா என்ன பண்ண போறோம்? அந்த A யூனியன் Bன்றது கம்ப்ளீட்டா யூனிவர்சல் செட்ல இருந்து எலிமினேட் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் தான் வந்து A யூனியன் B ஆஃப் காம்ப்ளிமெண்ட். கரெக்டுங்களா? ஸோ என்னென்ன இருக்கு? 4 இருக்கு, 7ம் இருக்கு, 8 இருக்கு, 11 இருக்கு, 12 இருக்கு, 15 இருக்கு. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? LHS ஈக்குவல் டு A யூனியன் B த ஹோல் டேஷ். நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா செட்ல 10, 16ன்ற எலிமெண்ட். ஓகேங்களா? ஓகே, இதுதான் நம்மளோட LHS. ஸோ இது எதுக்கு ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்றோம்? RHSக்கு ஈக்குவலான்னு நம்ம ப்ரூவ் பண்றோம். ஸோ RHS நமக்கு என்ன தெரியும்?
RHS equal to A complement intersection B complement. இது சிம்பிளா ஈஸியா முடிச்சு விட்டுருவோம். A complement நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 4, 10, 15, 16. Intersection of B complement 7, 10, 11, 16. ஓகேங்களா? இன்டர்செக்ஷனா என்ன பண்ண போறோம்? ரெண்டுலயும் காமனா இருக்கிறது தானே நோட் பண்ண போறோம். காமனா என்ன இருக்கு? 10 இருக்கு. Anything else? Nothing. 16. ஸோ நமக்கு RHS என்ன கிடைச்சிருக்கு? 10 16. பாருங்க ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவல் ஆயிடுச்சு. 1 and 2 ஈக்குவல். ஸோ இந்த லா வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. which law? A union B the whole complement is equal to A complement section B complement வந்து நம்ம சால்வ் பண்ணி ஈக்குவல்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, தென் நம்ம என்ன சால்வ் பண்ண போறோம்? செகண்ட் லாவும் ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேங்களா, பண்ணிடலாமா? A intersection B the whole complement which is equal to A complement union B complement ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து RHS ப்ரூவ் பண்ணிடுவோம். A complement union B complement பண்ணிடலாமா? A என்னது? 4, 10, 15, 16ன்றது A complement. Union of B complement 7, 10, 11, 16. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு யூனியன் பண்ண என்ன வரும்? A complement union B complement is equal to 4, 7, 10, 11, 15, 16. ஓகேங்களா? ஸோ this is our RHS. இதான நம்ம RHS, இது நம்ம LHS. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் 2 என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? LHS is equal to A intersection B the whole complement. கரெக்ட்டுங்களா? இதுக்கு என்ன ஃபார்முலா? யூனிவர்சல் செட்ல இருந்து A intersection B மைனஸ் பண்ணிட்டா நமக்கு கிடைச்சிரும். ஸோ வாட் இஸ் அவர் யூனிவர்சல் செட்? யூனிவர்சல் செட் என்னென்ன நமக்கு தெரியும்ல. ஸோ அவர் யூனிவர்சல் செட் இஸ் 4, 7, 8, 10, 11, 12, 15, 16. இது யூனிவர்சல் செட். A யூனியன் A இன்டர்செக்ஷன் B என்னன்னு நம்ம இன்டர்செக்ஷன் B வந்து நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? இதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இந்த யூனிவர்சல் செட்ல இருந்து இதை எலிமினேட் பண்ணிட்டோம்னா தட் இஸ் அவர் A இன்டர்செக்ஷன் B. ஓகேங்களா? ஸோ 4, 7, 10, 11, 15, 16. This is our LHS. Okay, equation number 2. So 1 and 2 is equal to 2 1 check பண்ணிடலாமா? Okay. 4 இருக்கு, 4 இருக்கு, 7, 7, 10, 10, 11, 11, 15, 15, 16, 16. So both are equal. Hence, both the De Morgan's law for complementation is verified. Thank you.